அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதுவும் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை 2வது வாரம். இது வெள்ளிக்கிழமைனாலே விசேஷம்தான். அதுவும் இப்போ இந்த வெள்ளி, ஆடி வெள்ளி இதெல்லாம் ரொம்பவே விசேஷமானது. அம்மனுக்கு ரொம்ப உகந்தமான ஒரு நாள் வேறு. அதனால் அந்த நாளில் வீட்டில் அன்றைக்கி என்னென்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா, வீட்டில் வர சுமங்கலிகளுக்கு வெத்தலை பாக்கு தாம்பூலம் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள் இதெல்லாம் பண்ணலாம். நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள்லாம் சொல்லலாம். லலிதா சஹஸ்ரநாமம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யலாம். அதை தவிர கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கோ ஏதோ ஒரு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்திங்கன்னா நல்லது. ஏன்னா வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமானதுனால இது சுக்கிரனுடைய ஆட்சி நிறையா இருக்குது. அப்போது அம்மனும் சுக்கிரனும் சேர்ந்தது தான். அதனால் நீங்கள் அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நிறையா நடக்கும். அதனால் அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதை தவிர முடிஞ்சால் அம்மனுக்கு அர்ச்சனை, ஆராதனை, அபிஷேகங்கள் இதுவும் நம்மளால் முடிஞ்சால் செய்யலாம். எப்பயுமே அம்மன்றவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணாதான் செய்வாங்களான்றதெல்லாம் இல்லை. இருந்தாலும் ஒரு அம்மனுக்கு நம்ம குழந்தை கையால் நம்ம பார்க்கணுன்றது ஒரு ஆசை, அவ்வளோதான். அதனால் நம்ம செய்கிறோம். அதனால் அம்மனுடைய அருள் பெறும்போது நம்ம பண்ணலாம். இதே மாதிரி வீட்டில் மாவிளக்கு போடுற பழக்கமும் சிலருக்கு இருக்குது. இந்த வெள்ளிக்கிழமையில் ஆடி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கெலாம் மெயினாக சொல்லுவாங்க. ஆடி இந்த மாதிரி விஷயங்களில் மாவிளக்கு போடுவாங்க. மாவிளக்கு போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. மாவிளக்கு எதுக்கு போடுறோன்னா, சகல சௌபாகியங்களும் கொடுக்கும், நோய் நொடி இல்லாமல் இருப்பாங்க. அதனால் மாவிளக்கு போடலாம். வீட்டில் எதிர்மறை சக்திகள்லாம் போயிடும். நல்ல விஷயங்கள்லாம், மங்களகரமான விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லி கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம், நம்ம பசங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா சீக்கிரமாக கல்யாணம் ஆகிறது, குழந்தை பிறக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். நல்ல விஷயங்கள் நம்ம வீட்டில் பாசிட்டிவாக செய்ய 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 நல்ல விஷயங்களும் நமக்கு நடக்கும். அதனால் இந்த அம்மனை வெள்ளிக்கிழமையில் வணங்கி எல்லோரும் ரொம்ப நல்லபடியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி இந்த வெள்ளி பூசத்துலேயும் பண்ணுவாங்க சில பேர். தைப்பூசத்துலேயும் மாவிளக்கு போடுற பழக்கம் சில பேருக்கு இருக்குது. அதனால் தைப்பூசத்தும் பண்ணலாம். இல்லைனா வெள்ளிக்கிழமை வர வெள்ளிக்கிழமையிலையும் மாவிளக்கு போடுங்க. முடிஞ்சால் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. இப்போது அமாவாசை வர பக்கத்தில் வரும். இப்போது தை அமாவாசை பித்ருக்களுக்கு ரொம்ப நல்லா. அன்றைக்கி தர்ப்பணம் கொடுக்குறதும் ரொம்ப நல்ல விஷயங்கள். அடுத்து தை மாதத்தில் ரத சப்தமி வரும். இந்த ரத சப்தமியும் சூரிய நாராயணனுக்கு நம்ம பண்ணோம். இந்த குளிர் தாங்க முடியலையா, அந்த குளிரெல்லாம் போய் நம்ம நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் இந்த மாதிரி தை மாதத்தில் வர நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளோட அருளை பெறுவோம்.